ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திற்கு நான் திருப்பிக் கொள்ளுகிறேன். 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததால் அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹலோ, அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். என்ன உங்களை பார்த்தா உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமலே பார்க்குறீங்க? கர்த்தர் உங்களை சம்மந்தப்படுத்தி பேசுகிறார். பலவீனத்திலே கஷ்டத்தில் இருக்கிற உங்களை வர வர ஐஸ்வர்யவானாக அவர் பாருங்க. தரித்திரம் இங்கே, பஞ்சம் இங்கே, வர வர ஐஸ்வர்யவான் இங்கே. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல? தரித்திரத்தினுடைய நிலைமை எங்கே, ஐஸ்வர்யவானுடைய நிலைமை எங்கே, எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. கர்த்தர் செய்கிறார். அடுத்தது பாருங்க. அவன் ஐஸ்வர்யனாகி வரவர் விருத்தி அடைந்து அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருப்பதினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அந்த தகப்பனாக ஆபிரமா நாட்களில் அவனுக்கு வேலைக்காரர் வெட்டின துறவைகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். புரியுதுங்களா? அங்கே இருக்கிறவங்களுக்கு இவன் மேலே ரொம்ப பொறாமை வந்து அவன் தகப்பனுடைய காலத்திலே வெட்டப்பட்ட கிணறையெல்லாம் மூடிட்டாங்களாம். இங்கே நடக்குது பாருங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானாய். அப்போது ஈசாக்குடன் விட்டு புறப்பட்டு கேராரன் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே கூடியிருந்தது. தகப்பனாய் ஆபிரமா நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் துரத்தி தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படி அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை, பஞ்சபூமியிலே நீரூற்று வருகிறது. கிணறு, திறந்த கிணறை மூடிட்டான் அவன் பொறாமையிலே. மறுபடியும் அதை தூர்வாரி எடுக்கிறான். தூர்வாரி எடுக்கும் பொழுது அது நீரூற்று வருகிறது. கெராரூர் மெய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மெய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணி அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவிக்கு ஏசேக் என்று பெயரிட்டான். இவன் வந்து கிணறை வெட்டுகிறான், தூர்வாருகிறான். உடனே அந்த கிணறுல தண்ணி வருகிறது. இன்னொருத்த வந்து என் கிணறுன்ட்டான். சரி, போய் எடுத்துன்னு போன்ட்டான். 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன் வாழ்க்கையிலே நடக்கிறது. கர்த்தர் பலவீனத்தில் உதவி செய்கிறார். ஆனாலும் பிசாசு வரான் சில ஆளை கூட்டிக்கிட்டு. மெய்ப்பர் வராங்க. மெய்ப்பருக்கு என்ன, தண்ணீரை பார்த்தாலே ஆசீர்வாதம் தான், சந்தோஷம் தான். இல்லை எங்கள் கிணறு எங்கள் கிட்ட கொடுத்துருன்றான். சரி, எடுத்துன்னு போ. நம்ம என்ன பண்ணோம்? இல்லைங்க, கர்த்தர் கஷ்டப்பட்டு எகிப்துக்கு போகாதன்னு சொன்னாருங்க, என்னை இங்கே இருக்க வச்சாருங்க, என்னை ஆசீர்வதிச்சாருங்க, கொடுக்க முடியாதுங்கன்னோ. ஈசாக்கு அப்படி இல்லை. ஆசீர்வாதம் எங்கனாலும் வேலை பண்ணோம். இங்கே வேலை பண்ணோம், அடுத்த ஏரியாவில் வேலை பண்ணோம், அதுக்கு அடுத்த ஏரியாவில் வேலை பண்ணோம். ஏன்னா ஆசீர்வாதம் என்றாலே அது ஒரு வல்லமையாக இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அது இந்த பூமி அதுக்கு ரியாக்ட் பண்ணும். ஆமென். மனுஷால் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவார்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அது வெறுமையாய் திரும்புவது இல்லை. 21 வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டார்கள். சரி, போய் எடுத்துன்னு போய் இதையும் எடுத்துன்னு போயிட்டான். ஆமென். இதுலையும் தொல்லையா? எங்கேயாவது நிம்மதியாக வந்து பழக்கலானா விடுறீங்களா? இங்கேயும் பிரச்சனையா? போ, எடுத்துன்னு போ. அடுத்து பின்பு அவிட விட்டு புறப்பட்டு போய் வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பா விட்டாங்க. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கிறார் என்று சொல்லி அதற்கு ரெபஹோத் என்று பெயரிட்டார்கள். ஃபர்ஸ்ட் 2 ஒரு தடை போல இருந்தது. என்னடா கர்த்தர் ஆசீர்வதித்தார், வர வர விருத்தி அடைந்தேன், இப்போ ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு நினச்சா. ஆனால் ரகபோத்தை கொடுத்துட்டாரு. எவனுமே வரல அதை கிளைம் பண்ணுறதுக்கு. அந்த இடத்திலிருந்து அது ஈசாக்குக்கு சொந்தமாக துவங்கினது. அல்லேலூயா. எங்கே பஞ்சம் இருந்ததோ, எங்கே பட்டினி இருந்ததோ, எங்கே சண்டை இருந்ததோ, எங்கே ஏமாற்றம் இருந்ததோ, எங்கே துரதிர்ஷ்டமான இன்கன்வீனியன்சஸ் இருந்ததோ, அங்கே கர்த்தர் ஈசாக்குக்கு உதவி செய்து அவனை விருத்தி அடைய செய்தார். சொல்லுங்க, பஞ்சத்தின் நேரத்திலே, பட்டினி நேரத்திலே, சண்டை நேரத்திலே, ஏமாற்றுகிற சீட்டிங் நேரத்திலே, இன்கன்வீனியன்சஸ் ஆன சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உறுதிப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்துகிறார். ஏனென்றால் பலவீனப்படுகிறவர்களுக்கு ஆவியானவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு தெரியும் நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பில் எங்க உங்களை சீட் பண்ண வரான், உங்க பாவர்ட்டி எங்க வருது, எங்க பிரச்சனை வருது. கர்த்தருக்கு தெரியும். இன்கன்வீனியன்ஸ் எல்லாம் அடுத்து திறந்து கொண்டே இருப்பார். எங்க திறந்தாலும் ஆசீர்வாதத்தை தந்துடுவார்.